எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதில் மேக்ஸிமம் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம் தான் பிளான். ஸோ அந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனலங்கிற ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜ் கிட்டே இருக்குது. ஸோ அது இந்த தேனலங்க வில்லேஜ் எங்கே இருக்குன்னா இந்த காட்டேரி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காட்டேரி ஃபால்ஸ்க்கு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த காட்டேரி ஃபால்ஸ் கிட்டே தான் இந்த தேனலங்கிற வில்லேஜ் இருக்குது. ஸோ ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நானும் ஃபஸ்ட்டு வெடி வரான்னு தான் நினச்சேன். இல்லை, ஃபஸ்ட் ஃபோட்டோஸ் காமிச்சான், சரி ஓகேவாக இருந்தது. ஸோ போய் பார்ப்போம், நேரில் போய் பார்த்தா தான் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோட்டிவேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ தேனலங்கிற வில்லேஜ், இந்த ரைட் சைடில் வில்லாம் நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் ஒரு ரைட்டு, ஆக்சுவலி எங்கள் வில்லேஜ் கிட்டே தான் இருக்குது. பட் நான் அந்த வில்லேஜ் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அங்கே போனது கிடையாது. ஸோ ரொம்ப தூரம்லாம் இல்லை. எங்கள் வில்லேஜுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 kilometers தான். ஸோ இது எங்கே ரைட், இந்த இடத்துல ரைட்டு. ஸோ இந்த ரைட்டு. ஸோ நான் இங்கே சும்மா இங்கே வரைக்கும் வந்திருக்கேன், பட் ரொம்ப உள்ளெல்லாம் போனதில்லை. இந்த பெரிய வீடு மட்டும், லெஃப்ட் சைடில் இருக்கிற பெரிய வீடு அந்த மட்டும் தான் பார்த்துருக்கேன். பார்ப்போம், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது எப்போ இருக்கும் என்ன எதுன்னு. அப்புறம் வாக்கிங்லாம் போகிறாங்க, பட் வாக்கிங் போகிறதுக்குலாம் அழகாக நடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இப்போ தான் ஒரு 2 years முன்னாடி தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரோடு முன்னாடி இங்கே கிடையாது, கொஞ்சம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் இப்போ ரீசெண்டாக தான் இங்கே ரோடு போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ஷார்ட் கட் பார்த்தீங்கன்னா, சுற்றி வர்றதுக்கு இது ஒரு இந்த பக்கத்தில் வந்தீங்கன்னா இது ஷார்ட் கட்டு, அந்த பக்கம் போனீங்கன்னா அது நார்மல் ரோட். இன்னொரு வழி இருக்குது. ஸோ இந்த ஊருக்கு 2 வழி. வில்லேஜ் வந்துருச்சுன்னு நினச்சி இந்த கேட்டை பார்த்து விட்டேன். ஸோ கிடையாது, இன்னும் போகணும் போல். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இந்த சின்ன கிராமம் தெரியும் இதில், அதுதான் அந்த கேத்தி பாலாடான்னு சொல்லுவாங்க அந்த இடம். ஸோ கேத்தி பாலாடான்னு ஒரு 3 kilometers இருக்கும். ஸோ பார்ப்போம். சுற்றி டீ தோட்டம் தான் பாருங்களேன். டீ தோட்டம், எனக்கு டீ தோட்டம்னு வருது. ஸோ சாரி, டீ தோட்டம் அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது, டீ அப்படின்னு பாருங்க. இங்கெல்லாம் வீடு இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்களேன், ஜாலியாக இருக்கும். வீடு இங்கே இருக்கல என்ன ஜாலின்னு கேட்கலாம், பட் இந்த இயற்கையோட தனியாக வீடு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இயற்கையாக இருக்கும். 4-5 வீடு இருந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கும். பாருங்கள், அவங்க பதறாங்க, ஐயோ எவனோத்தே பைக்கில் வரான் அப்படின்னு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைசன், கரடி இதெல்லாம் இங்கே சர்வசாதாரணம். ஸோ நைட் டைமில் யாரும், உங்களுக்கே தெரியும் ஊட்டியில் நைட் டைமில் யாரும் வெளியில் சுற்ற மாட்டாங்கன்னு வைங்க. செம்மையாக இருக்குது பாருங்களேன், பரவாயில்ல. ஸோ இந்த கீழே லெஃப்ட் சைடில் தெரியுது அந்த தேனங்கிற வில்லேஜு. ஸோ நான் உங்களுக்கு கீழே போயிட்டு காட்டுறேன். அழகாக இருக்கும் அந்த வில்லேஜ். எப்போனா அந்த வில்லேஜுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நான் எப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் கீழே ஃபுல்லாக தெரியும். வியூ நல்லாயிருக்கு, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லாட்டாலையும் ஓகே, நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஸோ இந்த கீழே தெரியுது தான் அந்த வில்லேஜ், தேனலங்கிற வில்லேஜு. அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்ப அழகாக அப்படியே ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. கிளம்போம். ஸோ இங்கே இருக்கிறக்கிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டு பார்த்தோம், இந்த ரோட்டை அப்படியே உள்ளே போங்க தம்பி, ஒரு அழகான ஒரு கோவில், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப தூரமாக என்னதுன்னு கேட்டால் கிட்ட தான் இருக்குன்னாங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ கிட்ட தான் இருக்குன்னாரு. ஸோ டக்குன்னு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ பார்ப்போம் இப்போ இருக்குது என்ன ஏதுன்னு. வியூ செம்மையாக இருக்கானா பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. அதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ மழை அடிச்சிருமோ, நனைஞ்சிருவோமோன்னு. ஸோ எங்கே நான் வந்தது கிடையாது, இதெல்லாம் புது வழி, புது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போவே பார்த்தீங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மழையில் மாட்டிடுவோம் தான் நினைக்கிறேன். அப்படியே பாருங்களேன், நல்லா பச்சை பசேன்னு, எங்கிட்டு பார்த்தாலும் அப்படியே பச்சை பசேன்னு இருக்குது பாருங்கள். தூரத்தை தெரியுற மலையாகட்டும், வந்து கிட்ட மலை. ஸோ எல்லாருமே நல்லா பச்சை பசேன்னு, நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா கூலிங் கிளாஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஜோக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது, ஜோக் அப்படின்னு. டெட் எண்டா, இன்னும் வியூ இருக்குன்னு நினச்சேன், இன்னும் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குன்னு.
அதுக்கப்புறம் நல்லா மழை அடிச்சிச்சு. ஸோ வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இருந்தேன். ஸோ இங்கே ஒரு கோவில் இருக்குது ரைட் சைடில். அப்படியே கிளம்புவோம். ஆக்சுவலி பெரிய மலையெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக மழை. பட் நாங்கள் அங்கே சின்ன நிற்கிறதுக்கு இடம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிவிட்டு ஸோ மழை நின்னப்புறம் இப்போ கிளம்புறோம். ஏறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நல்ல ஒரு அழகான இடம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே. ஸோ நான் இவ்வளோ இதாக வியூ இருக்காது, ஸோ நார்மலாக தான் இருக்குன்னு பார்த்தேன். பட் நல்லா ரொம்ப பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. அந்த க்ளவுட்ஸ்க்கும் அதுக்கும் மழை அடித்ததுக்கும் சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு கூலிங் கிளாஸ். ஸோ முன்னாடி உங்களுக்கு எதாவது அழகான இடம் இருந்துச்சுன்னா ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். அது பிரச்சனை இருக்கா, நான் போயிடுவேன். நான் பார்த்தியா மாசனா, நீ கேட்டதான் சொல்கிறேன். உன் பேர் கிஷோரா? சரிண்ணா, பார்த்து. அதுக்கப்புறம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. அப்படி இந்த வியூவும் பாருங்கள், இதுவும் அல்டிமேட்டாக இருக்குது. நல்லா இருக்கா. இந்த இடத்துல தான் வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பையன் ப்ரோ, நான் உங்களை பார்த்துருக்கேன், நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது ப்ரோ, கீர்த்தி வீடியோ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஸோ பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நான் ஒரு சின்ன பையன் நம்மளை பிடிக்குதே, ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுவோம், லைட்டாக ஓவராக தான் போவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பைசன் நிற்கிது, நான் கவனிக்கல. என் ஃப்ரெண்டு டே அங்கே பைசன் நிற்கிது பார்க்கலையாடா. நான் அதுக்கப்புறம் தான் மறுபடியும் திருப்பிட்டு வந்து இப்போ பார்க்குறோம். பாருங்கள், ஒரு 5-6 முரட்டா நிற்கிது. குட்டி பாருங்கள், பார்க்க மாடு மாதிரி தான் இருக்குது. பெருசு பாருங்கள், குட்டி யானை மாதிரி இருக்குது. அப்படியே பாருங்களேன், உங்களை எனக்கு தெரிஞ்சு 7 இருக்குதுன்னு நினைக்கிறேன். குட்டியோடு சேர்த்து 7 இருக்குது. ஆனால் ஒன்று பயங்கரமாக இருக்குது. ஏறா. ஸோ அப்படியே பாருங்கள், அந்த கேப்பில் ஒரு மழை தெரியுது, செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில, ஒருத்தர் நாங்கள் வெயிட் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்திருப்பார் பார்த்தீங்களா, ட்ரின் அப்படியே ஒரு ட்ரின் வண்டி ஓட்டுற மாதிரிலாம் சவுண்டு பண்ணார். அதுக்கு அது வேறு ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்க்குது. எங்களுக்கு ஒரு பயம், டக்குன்னு இவர் பண்ணுற சவுண்டுக்கு மேலே வந்துருச்சுன்னா வீடியோ எடுத்து பாவத்துக்கு எங்களை தான் பண்ணிடுவேன்னு வேறு பயம். அது பாட்டுக்கு இருக்குது. நம்ம பாட்டு சொல்லி பார்த்துருந்தா அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. அவர் வேறு கூப்பிட்றாரு, அதை துரத்த பார்க்குறாரு. அது வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வேலைங்களை யாரும் பார்க்காதீங்க. ஸோ இவர் தான் போகிறாரு பாருங்க ஜாலியாக. அந்த பையனுக்கு பயம் கிடையாது. சரி விடுங்க, அவர் தோட்டமாக இருக்கும், யாருக்கு தெரியும். ஸோ எப்படியோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு வியூவும் பார்த்தாச்சு. ஸோ பைசனையும் பார்த்தாச்சு. ஸோ இங்கே நேராக அடுத்தது வீட்டுக்கு தான். ஸோ பரவாயில்ல, இவ்வளோ ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம், அந்த கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்டு இந்த குளிருக்கு போய் ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். பட் பரவாயில்ல, பட் வீட்டுக்கு வேறு போகணும். சரி விடுங்க. ஸோ இந்த வீடியோ, இந்த வியூ பாயிண்ட், இந்த பைசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் தேங்க்யூ. தென் வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டு போங்க. தேங்க்யூ.